ரிஷபராசிக்கு கெட்ட செய்தி இந்த டிசம்பர் மாதம் வருமா? ரொம்பலாம் யோசிக்காதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களையும் லாபத்தையும் எடுத்துட்டு வர போறாரு. நீங்க உடனே கேட்கலாம், நீ சொல்ற மாதிரி அப்படிலாம் எனக்கு எதுவுமே நடக்கலையேமா அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் கேக்குது. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா நிறைய மக்கள், நான் கமெண்ட் செக்ஷன்ல படிக்கிற விஷயத்த வச்சு சொல்றேன், நிறைய பேர் நம்பிக்கையை விட்டுறீங்க. சோ நம்பிக்கையோட இருங்க, நல்லது கண்டிப்பா ரிஷபராசிக்கு நடந்தே தீரும். நம்மளுடைய சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இந்த ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தேவைப்படலாம், கொஞ்சம் தெம்பூட்டுற மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் மக்களே, ஒன் மோர் திங், கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், மெசேஜ் பண்ணுங்க. கால்ஸ் நான் பெருசா எடுக்கிறதே இல்லை. நானும் சொல்லிட்டேன், உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க யூடியூப்ல போய் பாத்துட்டீங்க. உடனே வீட்டுல போய் ஜாலியா ஓகே நம்ம ஜாலியா இருப்போம், நம்ம எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்போம், நமக்கு நல்லா நடந்துரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு வருடங்களையும் 12 மாதங்கள் இருக்கு, ரைட்டா? அந்த 12 மாதங்கள்ல 1-2 மாதங்கள் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரக நிலைகள் ஏற்படும். அந்த டைம்ல நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில பணமா இருக்கட்டும், பேரு புகழ் அந்தஸ்து வீடு, இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். சோ நீங்க அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கணும்னு நினைக்காதீங்க. நல்லது நடக்கணும்னா நம்மளும் எஃபர்ட்ஸ் போடணும். வெறும் அஸ்ட்ராலஜியை மட்டுமே நீங்க நம்பிட்டு இருக்க கூடாது, உங்களுடைய எஃபர்ட்ஸை கொஞ்சமாவது போடுங்க. ரிஷப ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் சூப்பரா இருக்குங்க. எப்படி சொல்றேன்னு தெரியுமா? நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கடவுள் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல போய் அமர்றாரு. தனியா அமர்றாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, சூரியனோட போய் அமர்றாரு. சூரியன் மட்டும் கிடையாது, அதே வீட்டுல செவ்வாயும் அமர்றாரு. அந்த 3 கிரகங்களையுமே சமசப்தமமா 2ஆம் வீட்டுல இருந்து குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் சாதாரணமான பார்வை கிடையாதுங்க, வக்ர நிலையில குரு பகவான் பாக்குறாரு. இது யாருக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், ஆராய்ச்சி, ரிசர்ச்ல இருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதமா அமையுது. அண்ட் ஒன் மோர் திங், நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடம் அப்படின்றது என்னன்னா உங்களுடைய ராசிக்கு அது பிசினஸ். சோ இப்போ யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இது ஒரு எக்ஸலண்ட் மாதம் லாபம். ஏன்னா உங்களுடைய அதாவது உங்க ஜாதகத்துல பாருங்க, இப்ப நான் சொல்றது கோச்சார கிரகநிலை அடிப்படையில நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் தொடர்பு கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பிசினஸ் நல்லாவே வரும். இது கோச்சார பலன், எவ்ரி மந்த் நம்ம சொல்ற ஒரு விஷயம். பட் சுய ஜாதகத்திலேயே உங்களுக்கு 7ஆம் பாவம் சொல்லக்கூடிய பிசினஸ், பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க இருக்கும்போது உங்களுடைய 7ஆம் பாவத்தை பாருங்க, அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே நம்மளுக்கு பிசினஸ் செட் ஆகும், செட் ஆகாது, நம்ம போலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜிக்குள்ள நீங்க வந்துடலாம். சோ இது ஒரு பாயிண்ட் இருக்கு. அண்ட் குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு, தனஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. தனம், வாக்கு, குடும்பம். 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், மறைவு ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சுன்னா அது கெடுபலன் தான் கொடுக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. 8ஆம் பாவத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிச்சுன்னா அந்த பாவத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். சோ அதனாலதான் நான் சொன்ன மாதிரி ரிசர்ச், ஆராய்ச்சி பண்றவங்க, R&Dல இருக்கவங்க, அஸ்ட்ராலஜி பண்றவங்க, சோ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா அமையுது ரிஷபராசியில இருக்கவங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி நீங்க சோசியல் மீடியால இருக்கலாம். இப்ப சில ரிஷபராசிக்காரங்க மாடலா இருப்பாங்க, சோசியல் மீடியால இருப்பாங்க. சோ அவங்களுக்குமே இது ஒரு நல்ல மாதமாவே அமையுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதம் உங்களுக்கு அதிக புத்துணர்ச்சி கொடுக்கும்.
உங்க ராசிநாதன் வந்து 8ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால அதீத ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம 11ஆம் பாவத்துல இப்ப சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவத்துல. உங்க சனி பகவான் அப்படின்றவர் யாரு, உங்களுக்கு யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து யோகாதிபதிங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. சரி, ஓகே, இந்த பீரியட்ல என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும், நல்ல ஒரு தொழில் இருக்கணும், அப்பதான் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஆனா இந்த பீரியட்ல உங்களுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும், எதிர்பாராத நிறைய மாற்றங்களும் நடக்கும். பிகாஸ் 8th ஹவுஸ்ல உங்க ராசிநாதன் இருந்து சமசப்தமா 2ஆம் வீட்டை பாக்குறாரு. ஸோ நிச்சயமா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ஜாப் இல்லாதவங்களுக்கு இந்த பீரியட்ல வந்து ஜாப் கிடைக்குது. அண்ட் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட லைஃப்ல வந்து டியூரிங் த பீரியட் ஆஃப் இந்த 1 month கேப்ல வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நடக்கும். மெயினா நான் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 8ஆம் வீடு. யாரெல்லாம் இந்த 8ஆம் வீடு சம்பந்தமா இருக்கீங்களோ, ஏன்னா இந்த சுக்கிரனே தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 2 கிரகங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு குரு பகவான், இன்னொன்னு சுக்கிரன். இவங்க ரெண்டுமே தன லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களா நம்ம வந்து ஜோதிடத்துல பாக்குறோம். குரு பகவான், வெள்ளி வந்து சுக்கிரனோட கண்ட்ரோல்ல போகுது, குரு பகவானுக்கு வந்து தங்கம் வந்து கண்ட்ரோல்ல போகுது. ஸோ 2 பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. நிறைய பேரை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், இந்த சுக்கிரன் ஆதிக்கத்துல இருக்கவங்க வந்து அதிகமா வெள்ளியை பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் வந்து இந்த வெள்ளியில இருக்கு. ஸோ அதனால நீங்க வெள்ளி அடிக்கடி பயன்படுத்தலாம். அண்ட் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தோடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் பகவானும் இப்போ அஷ்டமஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால நல்லா இருக்குதான், இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு. பட் நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா பெருசா முதலீடு மட்டும் போடாதீங்க. ரொம்ப அதிகமான ஒரு விஷயத்த போட்டு நான் நிறைய லாபம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போவாதீங்க. அஷ்டமஸ்தானம் திடீர் மாற்றத்தையும் கொடுக்கும், திடீர் மன சஞ்சலத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துரும். ஏன்னா ஒரு வீடு 2 காரகத்துவத்துல இருக்கும், போத் பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ 12ஆம் அதிபதி விரையாதிபதியும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கனால அதிகமான பிசினஸ்ல நான் போட்டுறேன், இந்த மாசம் எனக்கு நல்லா வர்ற மாதிரி இருக்கு, நான் அதிகமா போட்டா இன்னும் நிறைய பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவானுக்கு 8ஆம் இடத்துல அமர்வு பெற்று வக்ர குருவோட பார்வை வந்து அமையுது. அப்போ ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா என்னன்னா அது வந்து பின்னோக்கி நகருதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம வந்து பார்க்கணும்னு அர்த்தம். ஸோ வக்ர கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நான் கொடுக்குறேன், அதை போய் மறக்காம செக் பண்ணுங்க. ஏன்னா வக்ர கிரகங்களுடைய அர்த்தங்கள் பத்தி உங்களுக்கு தெரியணும், அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வக்ரமா இருக்கிறாரு இந்த காலகட்டத்துல. ஸோ நீங்க வந்து அவசரப்படக்கூடாது. ஒரு ஃபினான்ஷியலா ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, முதலீடு போடுறீங்க, இல்ல ஃபினான்ஷியலா நீங்க அசர்ட்ஸ் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண போறேன், அதை வச்சு நான் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போறேன், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ண போறேன்னா டைம் பீரியட் நல்லா இருக்கு. பட் யூ ஷுட் நாட் புட் மோர், நிறைய போடாதீங்க. குறைஞ்சபட்சம் நீங்க உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க பண்ணணும்னு பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி ரிஷபராசிக்கு வந்து தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்ற காலச்சக்கரத்துக்கு 2ஆம் ஆதிபத்திய கொண்டவங்க தான் நீங்க. அதனால உங்களுக்கு மோர் ஆஃப் அந்த ஸ்டெபிலிட்டி தேவைப்படும், ஒரு திடத்தன்மை உங்களுக்கு லைஃப்ல இருக்கணும். திடமா இல்லைன்ற பட்சத்துல நிறைய வந்து டிராபேக், செட்பேக்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால லைஃப்ல எப்பயுமே திடமா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நீங்க வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதாங்க. ஸோ நல்லா இருக்குங்க, இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு எக்ஸலண்டா இருக்கு. கிரக நிலைகள்லாம் பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி நல்ல பொசிஷன்லயும், சுக்கிர பகவான் உங்க ராசிநாதனான சுக்கிர பகவான் நல்ல பொசிஷன்லயும் அமர்ந்திருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. கிரக நிலைகளோட அமைப்பை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம், ரைட்டுங்களா? அண்ட் ஒன் மோர் திங் மக்களே, நீங்க மேஷ ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.